சமீப காலமா நீங்க இந்தியன் கார் இண்டஸ்ட்ரியை க்ளோஸா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா பிளாக் எடிஷன் கார்ஸ் அதிகமா லான்ச் ஆகிறத பார்த்திருப்பீங்க. மஹிந்திரா, டாடா, எம்ஜி போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய பெரும்பாலான கார்களை பிளாக் எடிஷன் கார்களாவே விற்பனை செய்யறாங்க. கார் மேனுஃபேக்சரர்ஸ் எதனால பிளாக் எடிஷன் கார்ஸை லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு புதிய காரை லான்ச் பண்ணும்போது அந்த காரை லைம் லைட்லேயே வச்சிருக்கிறது ரொம்பவே கடினமான காரியம். உதாரணத்துக்கு XUV 700 லான்ச் ஆன போது பெரிய வரவேற்பு பெற்றது. பட் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காருக்கான டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆப்வியஸா மற்ற கார் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுடைய புதிய மாடல்கள் லான்ச் பண்ணுவாங்க. பட் மஹிந்திரா நிறுவனம் இந்த சேல்ஸ் வால்யூமை தக்க வைக்கிறதுக்காகவும் ரெஃப்ரெஷிங் லுக்கை கொடுக்கறதுக்காகவும் ஃபேஸ் லிஃப்ட் அல்லது புதிய ஜெனரேஷனை லான்ச் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது மாதிரி டார்க் எடிஷன் கார்ஸ் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் மற்றும் குறைவான டயத்திலே லான்ச் பண்ண முடியும். மேலும் நீங்களே கிட்டத்தட்ட 30,000 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த காரை வாங்குவீங்க. கார் மேனுஃபேக்சரர்ஸ் டார்க் எடிஷன் கார்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரியும் நீங்க ஒரு அக்ரெசிவான காரை சூஸ் பண்ணிருக்கிற மாதிரியும் பின்பத்தை ஏற்படுத்துறாங்க. பட் ஆக்சுவலா பிராக்டிக்கலா பல டவுன் சைடு இருக்கு பிளாக் கார்ஸை சூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா ஹீட் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால பிளாக் எடிஷன் கார்ஸ் டெம்பரேச்சரை அதிகமா உள்வாங்கும். பிளாக் கலர் சன்லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்றதுக்கு பதிலா அட்ராக்ட் பண்ற காரணத்தினால நீங்க ஒரு பிரைட் சன்லைட்ல பிளாக் கலர் காரை பார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் காரணமா நீங்க அதிக ஏர் கண்டிஷனரை யூஸ் பண்ணுவீங்க. ரன்னிங் காஸ்டும் அதிகமாகும் பிளாக் கார்ஸ்ல. பிளாக் கார்ஸை மெயின்டைன் பண்றதும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டஸ்ட், ஸ்கிராச்சஸ் மற்றும் ஸ்வெல் மார்க்ஸ் ஈஸியா பிளாக் கலர் கார்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். பிரீமியம் கஸ்டமர்ஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ல இந்த காரை வாங்குறதுனால அடிக்கடி வாஷ் பண்ணுவாங்க மெயின்டைன் பண்றதுக்காக. இதன் காரணமா எக்கச்சக்கமான வாட்டர் ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல பிளாக் கலர் கார்ஸ்ல இருக்கிற பெரிய சேஃப்டி இஷ்யூ நைட் விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். டாக்ஸி செக்மெண்ட்ல இருக்கிற ஒயிட் கலர் கார்ஸ்லயே நாம எவ்வளவு ரெஃப்ளெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். பட் பிளாக் கலர் கார்ஸ் ரொம்ப ரொம்ப புவரான நைட் விசிபிலிட்டி இருக்கும். இன்னைக்கு தேதியில அவுட்டர் கார்னிஷ், ஃப்ரண்ட் கிரில், ஈவன் லோகோ கூட பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா விபத்துக்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துது. மேலும் பெயிண்ட் ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. UV ரே டேமேஜ், பிளாஸ்டிக் பார்ட்ஸ்ல பிளாக்ல பெயிண்ட் பண்ற காரணத்தினால ஹீட் அப் ஆகி சீக்கிரமா டீகிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல எலக்ட்ரிக் கார்கள் ரொம்பவே டெம்பரேச்சர் சென்சிட்டிவான கார்கள். பிளாக் கலர் கார்ஸ் தெர்மல் இன்ஃபியூஷனை அதிகப்படுத்துற காரணத்தினால பேட்டரி எஃபிஷியன்சி, மோட்டார் எஃபிஷியன்சி, மேலும் ரேஞ்ச் குறைவா கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இவ்வளவு டவுன் சைடு இருக்கிற பிளாக் கலர் கார்ஸை உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரியோ அல்லது நீங்க ஒரு அட்வான்ஸ்டு காரை வாங்குற மாதிரியோ ப்ரொஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டிங் ஜிமிக் மூலமா உங்களுக்கு விற்பனை செய்யறாங்க. பிளாக் கலர் அப்படிங்கிற கலர் சாய்ஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சாய்ஸ்ல பிளாக் கலர் பிடித்தமானதா கூட இருக்கலாம். பட் கார் மேனுஃபேக்சரர்ஸ் நீங்க எதையோ ஸ்பெஷலா அச்சீவ் பண்ண மாதிரியும் பிரீமியம் வேரியண்ட்டை வாங்கின மாதிரியும் ஒரு மியர் பிளாக் கலரை உங்களை நம்ப வச்சு விற்பனை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாங்க தெரிவிக்க விரும்புறது. நீங்க பிளாக் எடிஷன் கார்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.